வெல்கம் டு டே ஒன் ஃப்ரீடம் ஹெல்த் ஒர்க் ஷாப்புங்க. ஸோ உங்களை நான் இங்கே பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு டே ஒன்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரீடம் ஹெல்த் ஒர்க் ஷாப். ஸோ இந்த 3 நாள் வந்து இந்த ஒர்க் ஷாப்போட காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேர்ன் ஹவு டு லிவ் அ மெடிசன் ஃப்ரீ அண்ட் டிசீஸ் ஃப்ரீ லைஃப் யூசிங் த பவர் ஆஃப் நேச்சர். ஸோ நம்ம வாழ்வியல் சார்ந்த நோய்களை நம்ம வாழ்க்கை முறையை வச்சே எப்படி அதுலேருந்து வெளியில் வரலாம், ப்ளஸ் இம்யூனிட்டியை எப்படி பூஸ்ட் பண்ணலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த 3 நாள் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த ஒர்க் ஷாப்புக்கு யாரெல்லாம் பெனிஃபிட்டாக இருப்பீங்க, ஸோ இந்த ஒர்க் ஷாப் யாரெல்லாம் அட்டன் பண்ணலாம், யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது நான் சொல்கிறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் அவங்களோட லைஃப் ஸ்டைல் டிசீஸ்லேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாமே இந்த ஒர்க் ஷாப்பில் பெனிஃபிட் ஆவீங்க. ஸோ பீப்புள் ஹூ வாண்ட் டு ரிவர்ஸ் த லைஃப் ஸ்டைல் டிசீஸ், ஸோ டயபெட்டிஸாக இருக்கலாம், தைராய்டாக இருக்கலாம், பிபி, இந்த மாதிரி பல வியாதிகள்லேருந்து சில பேர் இருப்பீங்க இந்த குரூப்லேயே. ஸோ அவங்க எல்லாருமே இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுற மூலயமா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொரு செட் ஆஃப் மக்கள் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ். ஸோ மெயினாக நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறது பேரண்ட்ஸுங்க. ஸோ யாரெல்லாம் குழந்தைகள் வச்சுருக்கீங்களோ, குழந்தைகள் இருக்கிற பேரண்ட்ஸ் அவங்கள ஹெல்த்தியாக இருக்கணும், ஹெல்த்தை பற்றி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஸோ நம்மளோட குழந்தைங்களுக்கு ஹெல்த்னா என்னன்னு சொல்லி தரதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும், கரெக்டுங்களா? ஸோ அப்போ நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும், அதுக்கு உங்களை பார்த்து தான், உங்களை ரோல் மாடலாக வச்சு தான் உங்கள் குழந்தைகள் ஹெல்த்தியாக வளருவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் இந்த ஒர்க் ஷாப்பை அட்டன் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் தன்னோட உடம்போட இம்யூனிட்டி, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் இந்த ஒர்க் ஷாப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4வது கேட்டகரி பீப்புள் இருப்பாங்க. பெருசாக அவங்களுக்கு எந்த ஒரு கோலும் இருக்காது, பட் நான் உடம்புனா என்ன, ஹெல்த்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க, அதாவது நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்திருப்பீங்க இந்த ஒர்க் ஷாப்புக்கு. ஸோ அவங்க எல்லாருமே இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணிங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இந்த ஒர்க் ஷாப்போட அதாவது டைம்லைன், அதாவது கரிக்குலம் என்னன்னு சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, டே 1 ஹெல்த்னா என்ன, ப்ளஸ் உங்களோட ஹெல்த் ஸ்கோரை நான் மெஷர் பண்ண வைப்பேங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னைக்கு அந்த செஷனு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா நோய்னா என்ன, டிசீஸ்னா என்ன, டிசீஸ் வர்றதுக்கான காரணங்கள், நம்பர் 1 ரூட் காஸ் ஆஃப் டிசீஸ் என்னன்றதை நாளைக்கு சொல்லித்தரேங்க. ப்ளஸ் டே 3 லைவ் செஷனு நான் சொன்ன மாதிரி. ஸோ நோயிலேருந்து எப்படி வெளியில் வருது, என்னோட ஃப்ரீடம் ஹெல்த் ஃபார்முலா, ப்ளஸ் Q&A செஷன், இது எல்லாமே இருக்குங்க. ஸோ இது போக இந்த 3 நாள் யார் கம்ப்ளீட் பண்ண முடிக்கிறீங்களோ சக்ஸஸ்ஃபுல்லாக, ப்ளஸ் யாரெல்லாம் நல்லா ஆக்டிவாக இருக்கீங்களோ அவங்க குரூப்பில், ப்ளஸ் இந்த 3 நாள் முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு போனஸஸ் கிடைக்குங்க. ஸோ 4 விதமான போனஸ் தரேன். ஒன்று பார்த்தீங்கன்னா கட் ஐக்யூ டோல். ஸோ உங்களோட வயிறை சுத்தம் பண்ணுறதுக்கு, உங்கள் வயிறு என்ன கண்டிஷனில் இருக்குது, சுத்தம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுன்றது இந்த அசஸ்மெண்ட்டில் உங்களுக்கு தெரியும். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களோட உடம்போட டாக்ஸிக் ஸ்கோரை கற்றுக் கொடுக்குற, ஐடென்டிஃபை பண்ணுற டூலுங்க. ஸோ நம்ம உடம்புல கழிவுகள் தேங்கி இருக்கும் இல்லையா, ஸோ நம்மளோட டாக்ஸிக் எவ்வளோ இருக்குது அப்படின்றத இந்த டூல் உங்களுக்கு சொல்லித்தரும். அடுத்து பார்த்தீங்கன்னா விஐபி ஆக்சஸ். ஸோ என்னோட ப்ரைவேட் விஐபி ஆக்சஸ் குரூப்பு. ஸோ அதில் உங்களுக்கு ஆக்சஸ் தரேங்க. 4வது ஒரு இபுக், அதாவது கிச்சன் ரெமெடி. ஸோ நம்மள வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருள்களை வச்சு எப்படி நம்ம சின்ன சின்ன மருத்துவம் எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு இபுக் இது 4வது போனஸாக தரேன். இதெல்லாமே ஃப்ரீ தான், லைஃப் டைம் ஃபுல்லாகவே ஆக்சஸுங்க. ஸோ இந்த 3 நாளை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இப்போ கோல். ஸோ இந்த ஒர்க் ஷாப்புக்கு மொத்தம் 3 கோல் இருக்குங்க. ஸோ இந்த 3 நாள் பயிற்சிக்கு 3 கோல். ஒன்று என்னன்னா, உங்களுக்கு ஃப்ரீடம், அதாவது எப்படி நோயிலிருந்து ஃப்ரீடம். நிறைய பேர் நோயில் இருப்பீங்க, மாத்திரை எடுத்துட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களோட ஒரு மெயின் கோல் என்ன இருக்குன்னா ஃப்ரீடம். ஸோ அதுலேருந்து வெளியில் எப்படி வரணும், ஸோ அது பேஸ் பண்ணின நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். 2வது பார்த்தீங்கன்னா க்ரோத்துங்க. ஸோ நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள் சாதிக்கணும்னு நினச்சிருப்போம். ஆனால் லைஃப்பில் நம்ம எந்த விஷயம் சாதிக்கணும்னாலும் நமக்கு உடம்புல ஹெல்த் இருக்கணும். ஸோ ஹெல்த் இஸ் வெல்த்ன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ ஹெல்த் இருந்தால் நம்ம எதை வேணாலும் நம்ம சாதிக்க முடியும். இதே ஹெல்த் இல்லைன்னா நம்ம லைஃப்பில் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு நம்மளுக்கு உடம்புல சத்து இருக்கணும் இல்லையா. ஸோ நீங்கள் வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஸோ அப்போ நீங்கள் உடம்பு நல்லா இருந்தால் தானே நீங்கள் நினச்சது எல்லாத்தையும் செய்ய முடியும், உங்கள் ஆஃபீஸில் நல்லா ஒர்க் பண்ண முடியும். ஸோ நிறைய பணம் சம்பாதிக்கணும். இது எல்லாத்துக்குமே ப்ரைமரியாக என்ன வேணும், நம்ம உடம்பு ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ அப்போ தான் லைஃப்பில் க்ரோத் இருக்கும். ஸோ க்ரோத்து இந்த 2வது கோலுங்க இந்த ஒர்க் ஷாப்க்கு. ஸோ 3வது கோல் இந்த ஒர்க் ஷாப்பில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி. ஸோ நிறைய பேர் என்னென்னா ஃபேமிலிக்காக வந்திருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கே ஒரு 50-60 வயசாக இருக்கலாம். நீங்கள் உங்கள் பேர பசங்களோட சந்தோஷமாக விளையாடி அவங்கள அவங்களுக்கான கைடன்ஸை நீங்கள் கொடுக்கணுனாலே நீங்கள் முதல்ல ஹெல்த்தியாக இருக்கணும், கரெக்டுங்களா? அதே மாதிரி பேரண்ட்ஸ் ஒரு கிட்ஸுக்கு நல்ல ஒரு ஹெல்த் கொடுக்கணும்னா அவங்க ஹெல்த்தியாக இருக்கணும்.
ஸோ இப்படி ஒரு ஃபேமிலிக்காக இந்த ஒர்க் ஷாப் வந்திருக்கவங்க, இல்லை அப்பா அம்மாவுக்கு வந்து ஹெல்த் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அவேர்னஸ் ஒர்க் ஷாப்பாக ஒரு நாலேஜாகவே இருக்கும். ஸோ இதுதான் மூணாவது கோல். ஸோ ஃபேமிலி, ஃப்ரீடம், growth, இது மூணு தான் வந்து இந்த ஒர்க் ஷாப்போட கோலுங்க. ஸோ உங்களோட கோல் என்னன்றத நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஸோ தினமும் இரவு வந்து ஒரு 1 மணி நேரத்துல 2 மணி நேரம் வந்து வாட்ஸ்அப் குரூப் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இது நீங்கள் வந்து இதை வந்து போஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட கோல் என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்கள் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஏன் நீங்கள் இதெல்லாமே கற்றுக்கணும்? ஸோ நான் சொன்னேன் இல்லையா 3 நாளில் ஹெல்த்னா என்ன, நோய்னா என்ன, அதுலேருந்து எப்படி வெளியில் வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஏன் கற்றுக்கணும்? அதுதான் நோய் வந்தால் டாக்டர் கிட்ட போகிறோமே, அவர் தான் மாத்திரை மருந்து எடுக்கலாம், ஸோ நான் எதுக்கு வேணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. நீங்கள் ஏன் இதை கற்றுக்கணுன்றதுக்கு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறேங்க. ஸோ இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா உலகத்திலே பார்த்தீங்கன்னா கடந்த 30 ஆண்டுகளை எடுக்கும்போது இந்தியா தான் வந்து டயபெட்டிஸ், அதாவது சர்க்கரை வியாதியில் வேர்ல்ட்லேயே நம்பர் 2ங்க. ஸோ இந்தியா எவ்வளோ பெரிய டெவலப்பிங் கண்ட்ரி, உலகத்தில் எவ்வளவோ நாடு இருக்கு. பட் சைனாக்கு அடுத்து இந்தியாவில் தான் நிறைய வந்து டயபெட்டிக்ஸ் பேஷண்ட் உலகத்திலே இருக்காங்க. அடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா கடந்த சில காலங்களாக என்ன ஆகுதுன்னா நம்மளோட குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, நம்ம குழந்தைகள் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ இருக்கிற குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா 10 மடங்கு அதிக உடல் பருமனால பாதிக்கிறாங்க. ஸோ ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் சின்ன குழந்தைங்களே 5 வயசு 10 வயசு குழந்தைங்களே நிறைய வெயிட் போட்டுறாங்க. இதனாலேயே நிறைய நோய்கள் அவங்களுக்கு வருது. ஸோ இது வந்து கடந்த 30 ஆண்டுகளாக பெருகி இருக்கு, 10 மடங்கு அதிகமாக இருக்கு. ஸோ இன்னொரு ஷாக்கிங்கான ஃபேக்ட் சொல்கிறேன். உலகத்திலே ஒரு 10 குழந்தைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு குழந்தைங்க வந்து இந்தியாவை சேர்ந்த குழந்தைங்களா இருக்குமா. எப்படின்னா உடல் பருமனில் பாதிக்கப்படுற குழந்தை. ஸோ உலகத்திலே ஒரு 10 உடல் பருமன் குழந்தைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு குழந்தை இந்தியாவை சேர்ந்த குழந்தை. ஸோ இது வந்து பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஃபேக்ட்டுங்க. ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து இன்னும் இந்த வியாதியும் வரல, லைஃப் ஸ்டைல் டிசீஸ், பட் ஒரு 40 வயசுக்கு மேலே, ஒரு 45 வயசுக்கு மேலே ஒருவேளை உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் சார்ந்த டிசீஸ் வந்தது அப்படின்னா எவ்வளோ செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹார்ட் பேஷண்ட் வந்து கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா செலவு பண்ணுறாங்களாம். அதே மாதிரி ஒரு லங் டிசீஸ் இருக்கவங்க எங்கிட்ட 20 லட்சம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கேன்சர் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா இந்த மாதிரி. ஸோ அப்போ ஒரு நோய் வந்துச்சுன்னா வந்து லேக்ஸில் செலவு பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ நோய் ஏற்கனவே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணவங்க நிறைய பேர் இருந்திருப்பீங்க. ஸோ நிறைய மெடிக்கலில் வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அப்போ நம்ம இந்த இவ்வளோ நோய்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம வந்து காசு வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், இன்னொன்று நம்ம டைமை செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், இன்னொன்று எனர்ஜி. சரி காசு போனால் சம்பாதிச்சிக்கலாம், பட் டைமோ எனர்ஜியோ ஒன்ஸ் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம்னா அது நம்ம திருப்பி தர முடியுமா, கிடைக்குமா, இல்லை இல்லைங்களா. ஸோ அதனால தான் நம்ம நோய் வாழ்வியல் நோயிலேருந்து நம்மளை வந்து தற்காத்துக்கணுங்க. ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா எவ்ரி 8 நிமிஷம் ஒரு 8 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உமனுக்கு, அதாவது ஒரு ஃபீமேலுக்கு வந்து கேன்சர் வருதுன்றது இது வந்து ஐசிஎம்ஆர், அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் வந்து சொல்லுது. ஸோ ஒரு 8 நிமிஷத்துல ஒரு ஃபீமேல்ஸ் வந்து கேன்சர் வந்து வந்துட்டு இருக்குன்றாங்க. ஸோ இதுவுமே வந்து ரொம்பவே வந்து ஒரு டேஞ்சரான பொசிஷன்ல நம்ம நாடு நோக்கி போயிட்டு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள், அதாவது பிறந்த குழந்தைகள்லேருந்து 10 வயசு குழந்தை வரைக்கும் டைப் 1 அண்ட் டைப் 2 டயபெட்டிஸ் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ ஜுவனைல் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ சின்ன குழந்தைங்களே டயபெட்டிஸ் நோயில வந்து இப்போ உள்ளாயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த வாழ்வியல் நோயில இதை தவிர நிறைய நோய்கள் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒட்டு மொத்தமா இந்த வாழ்வியல் நோயிலேருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது? ஸோ நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஸோ ஃபியூச்சர்ல இருந்து இப்போ நோய் வந்தவங்களும் சரி வராதவங்களும் சரி, நோய் வந்தவங்க இதுலேருந்து எப்படி வெளியில வர்றது, ப்ளஸ் நோய் வராதவங்க இந்த நோயை நம்மளுக்கு வராமல் எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது அப்படின்ற கேள்வி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது எப்படி நடக்கும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா அவேர்னஸ் தாங்க. ஸோ எந்த மனுஷனுக்கு வந்து அவேர்னஸ் கிடைக்குதோ, அவேர்னஸ்னா என்னன்னா விழிப்புணர்வு, நாலேஜ். ஸோ இந்த இந்த அவேர்னஸ், அதாவது இந்த அவேர்னஸை மக்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த 3 நாள் ஒர்க் ஷாப்பே. ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த அவேர்னஸ் வந்து அதிகமாக இருக்கும், அதாவது தன்னோட உடம்பை பற்றின விழிப்புணர்வு, நோய்னா என்ன, டிசீஸ்னா என்ன, அதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம், அதோட ஃபார்முலா, இது யாருக்கெல்லாம் தெரியுதோ அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அந்த நோயிலேருந்து தற்காத்துக்கிறதுக்கு நிறையவே முயற்சி எடுப்பாங்க. இந்த அவேர்னஸ்ல யாருக்குமே தெரியலன்னா, ஒரு விஷயம் தெரியலன்னா நம்ம வந்து எதுவுமே பண்ண மாட்டோம். ஸோ அப்போ அவேர்னஸ்ன்றது ரொம்ப முக்கியங்க. என்ன கேட்டிங்கன்னா அவேர்னஸ்ன்றது என்னன்னா ஒரு இருட்டு ரூம்ல நீங்க விளக்கு வைங்க. ஸோ ஒரு இருட்டு ரூம் இருக்கு, அதை வந்து வெளிச்சம் கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? சின்னதா ஒரு விளக்கை ஏத்துனீங்கன்னா அந்த ரூமுக்கு வெளிச்சம் வந்துருங்க. ஸோ அதுதான் வந்து அவேர்னஸ். ஸோ மக்கள் நிறைய பேர் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இனியுமே வந்து கஷ்டப்பட போறாங்க நிறைய ஆண்டுகள் ஆக ஆக. அப்போ இதுல எல்லாத்துல இருந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்கணும்னா ஹாஸ்பிட்டலோ இல்லை டாக்டரோ நம்பாம நீங்க வந்து தற்காத்துக்கணும். ஸோ அதுக்கு தேவைன்றது இந்த அவேர்னஸ். ஸோ இதுதான் வந்து என்னோட மெயின் மோட்டிவ். ஸோ
ஸோ இந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நன்றி சொல்லிக்கிறேங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஆடை பார்ப்பாங்க. பட் நீங்கள் அதை கிளிக் பண்ணி இந்த ஒர்க் ஷாப்பில் வந்துட்டு பொறுமையாக வெயிட் பண்ணி இப்போ இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆக்ஷன் டேக்கர். ஹெல்த்தை பற்றி உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றது எனக்கு தெரியுது. ஸோ ரொம்ப நன்றிங்க இந்த ஒர்க் ஷாப் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறது. அண்ட் நான் உங்களுக்கு கொடுக்குற கமிட்மெண்ட் என்னென்னா, அடுத்த 3 நாளைக்கு நீங்கள் லைஃப்பில் நீங்கள் தெரிஞ்சிக்காத நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் இந்த 3 நாள் வந்து கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு வேஸ்ட்டாக இருக்காது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணாத மாதிரியான இந்த ஒர்க் ஷாப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நான் உங்களுக்கு தர கமிட்மெண்ட்ங்க. அண்ட் ப்ளஸ் இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா, இது ஒரு செட்டப் கண்டினியூஸாக பார்த்துருங்க. ஏன்னா வந்து இதை வந்து ஃபார்வோர்டோ பேக்கோட போக முடியாது. எதுக்குன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. அதனால தான் அப்படி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிகிற வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நீங்கள் பேக் போயிட்டு திருப்பி வந்தீங்கன்னா மறுபடியும் முதல்ல இருந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால இந்த இந்த ஒர்க் ஷாப் ஒரு 1/2 hour 40 minutes தான் எடுக்கும். ஸோ ஃபுல் ஸ்ட்ரெச்சில் நீங்கள் வந்து பார்த்துருங்க. ஸோ ரொம்ப நன்றி இந்த ஒர்க் ஷாப் வந்து நீங்கள் கலந்துக்கிறதுல. ஸோ யாருக்கெல்லாம் கிஃப்ட் வேணும்? ஸோ நான் சொன்ன மாதிரி 3 நாள் யாரெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கிஃப்ட் வந்து கொடுப்பேங்க. ஸோ அடுத்து வந்து கிரவுண்ட் ரூல்ஸ். ஸோ இந்த ஒர்க் ஷாப்போட பேசிக் ரூல்ஸ் என்ன, நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணுன்றது நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து 100% பார்ட்டிசிபேஷன் ரிக்வயர்டுங்க. ஸோ நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் சில கேள்விகள் கேட்போம், போல் நடத்துவோம். ஸோ இன்ட்ராக்டிவாக வந்து எடுத்துகிட்டு போகணும், ஒரு ஃபன்னாக எடுத்துகிட்டு போகிறதுக்காக நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அழகாக வந்து அதை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ ரிப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், ஓட்டிங் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ 100% நீங்கள் எப்போ உங்களை வந்து முழுசாக வந்து ஒப்படைச்சு நீங்கள் கற்றுக்குறீங்களோ அப்போ நீங்கள் அந்த ஒர்க் ஷாப்லேருந்து நிறைய எடுத்துகிட்டு போவீங்க. சரிங்களா? ஸோ 100% பார்ட்டிசிபேஷன் ரொம்ப முக்கியங்க. அடுத்த விஷயம் டேக் நோட்ஸ். ஸோ இது ரெக்கார்டட் செஷனால் நீங்கள் அழகாக வந்து நோட்ஸ் எடுக்கலாம். ஸோ ஒரு பேப்பரோ பென்னோ நீங்கள் வச்சுக்கோங்க. இதை 2வது வாட்டி கூட பார்க்கலாம், இல்லை 3 வாட்டி கூட பார்க்கலாம். சரிங்களா? ஸோ வந்து டேக் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு முக்கியமான விஷயம், குவைட்டான பிளேஸில் டிஸ்ட்ராக்ஷன் எதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த கிளாஸை அட்டன் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வந்து ஹெட்செட் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா ஹெட்செட் நீங்கள் போட்டு இருந்தால் தான் உங்களுக்கு வாய்ஸ் எல்லாமே நல்லாவே கேட்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹெட்செட் வந்து போட்டு இதை யூஸ் பண்ணுங்க. இந்த கிளாஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு நிறைய கேள்விகள் வரும். இன்னைக்கு நாளைக்கு எல்லாமே கேள்விகள் வரும். இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 3வது நாள் வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்ம் மாதிரி அனுப்புவோம் குரூப்பில். உங்களோட கேள்விகள் எல்லாம் நீங்கள் அதில் போட்டுட்டீங்கன்னா 3வது நாள் வந்து நான் லைவ் செஷன் வரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த Q&A செஷனில் எல்லாரோட கேள்விக்கு வந்து நான் வந்து பதில் அளிப்பேன். ஸோ உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. 3வது நாள் வந்து நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஸோ கடைசி வந்து பி அ குட் ஸ்டூடெண்ட் அண்ட் அ கிரேட் ஆக்ஷன் டேக்கர். ஸோ ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் மைண்ட் செட்டில் இந்த 3 நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே. ஸோ இந்த கோட் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோட்டுங்க. ஸோ ஒரு மனுஷன் வந்து பசியில் வாடுறான்னு வச்சுக்கோங்களேன், 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று வந்து நான் மீன் பிடிச்சி அந்த மனுஷனுக்கு கொடுக்கலாம், இதை சாப்பிடுப்பா அப்படின்ட்டு சாப்பிடுவாங்க. 2வது விஷயம் நான் ஒன்று பண்ணலாம், அவனுக்கு மீன் பிடிக்கிறதுக்கே நான் வந்து கற்றுக் கொடுக்கலாம். ஸோ இப்போ மீன் பிடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தா என்ன ஆகும், லைஃப் டைம் ஃபுல்லாகவே என்னோட தேவை அவங்களுக்கு இருக்காது. அவங்களே மீன் பிடிச்சி சாப்பிட்டுப்பாங்க, பசியை வந்து தீர்த்துப்பாங்க. ஸோ அப்போது ஒரு பசியில் இருக்கிறவங்களுக்கு மீன் கொடுக்கறத மீன் பிடிக்க சொல்லித்தரணும். ஸோ அதுதான் நான் பண்ண போகிறேங்க. ஸோ நோயை பற்றி ஃபுல் நாலேஜு இந்த மாதிரி கைடன்ஸ் எல்லாமே கொடுக்கறதுனால அந்த நோயிலேருந்து வெளியில் வர்றதுக்கு நீங்களே வந்து ஸ்டெப்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இதுதான் என்னோட மோட்டிவ். ஸோ ஆர் யூ ரெடி டு லேர்ன்? ஸோ உங்களுக்கு இப்போ ஈகராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து சொல்லித்தர ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஆர் யூ ரெடி டு லேர்ன்? இஃப் எஸ், நம்ம கண்டினியூ பண்ணலாங்க. ஸோ இந்த செஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வாட் இஸ் ஹெல்த் அதை பற்றி நம்ம வந்து நான் சொல்கிறேன். ப்ளஸ் ஹெல்த் ஸ்கோர் வந்து நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஸோ ஹெல்த்னா என்ன? ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட பேஷண்ட்ஸ் கிட்டலாம் எப்போவுமே கேட்கறது வழக்கங்க. ஸோ ஹெல்த்னா என்னன்ட்டு நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, ஹெல்த்னா என்ன டாக்டர்? அதாவது நோய் இல்லாமல், அதாவது நோய் இல்லாத ஒரு லைஃப் தான் வந்து ஹெல்த் அப்படின்றது சொல்கிறாங்க என்கிட்ட. பட் அது மட்டும் கிடையாதுங்க. ஹெல்த்னா என்னன்றது நான் சொல்கிறேன். ஹெல்த்னா வந்து 3 விஷயம் இருக்குங்க. ஒன்று வந்து ஃபிசிக்கல் ஹெல்த். ஸோ நம்ம உடம்பு வந்து ஃபிசிக்கலாக வந்து எவ்வளோ ஃபிட்டாக இருக்கும் அதுன்றது முக்கியம். அடுத்து வந்து சோஷியல் ஹெல்த், அதாவது மென்டல் ஹெல்த். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல். அடுத்து மென்டல் ஹெல்த். ஸோ நம்ம மென்டலாக எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கோமா, ஆங்ஸைட்டி இல்லாமல் இருக்கோமா. ஸோ நம்ம மென்டல் ஹெல்த்தை வந்து ஹெல்த்தியாக இருக்கணுங்க. 3வது பார்த்தீங்கன்னா சோஷியல் வெல்பீயிங். ஸோ நம்ம சுற்றி இருக்கிறவங்கள நம்ம ஹெல்த்தியாக இருக்கா, நம்ம சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் ஹெல்த்தியாக இருக்கா, நம்ம மற்றவங்ககிட்ட எப்படி பழகுறோம். அப்போ இது 3மே சேர்த்து தான் ஒரு மனுஷனை ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் வெறும் உடம்பு மட்டும் ஹெல்த்தியாக இருந்து மைண்டு வந்து ஹெல்த்தியாக இல்லைன்னா உங்களுக்கு நோய் தான். உடம்பும் இல்லை மைண்ட் ஹெல்த்தியாக இருந்து உடம்பை நீங்கள் நல்லா சாப்பிடாம நல்ல லைஃப் ஸ்டைல் கடைப்பிடிக்காம இருந்தால் அதுவும் வந்து பிரச்சனை தான். இல்லை உடம்பும் நல்லா இருக்குது, மைண்டும் நல்லா இருக்குது, பட் உங்களுக்கு இருக்கிற சுற்றி இருக்கிற நெகட்டிவ் என்விரான்மெண்ட்டாக இருக்குது,
இல்லை நீங்கள் மற்றவங்க கூட பழகுறதே வந்து டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே வந்து ஹெல்த்தை வந்து பாதிக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 3 விஷயம் ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்: ஃபிசிக்கல், மென்டல், சோஷியல் வெல்பீயிங். சரிங்களா? ஸோ இப்போ எல்லாருமே ரெடியா? ஸோ உங்களோட ஹெல்த் ஸ்கோரை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பேப்பர் பென், ஏற்கனவே நான் குரூப்பில் சொன்ன மாதிரி பேப்பர் பென் இருந்தால் உடனே எடுத்துக்கோங்க. ஒரு 10 செகண்ட்ஸ் நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ அப்படி பேப்பர் பென் எதுவும் ஆக்சஸ் கிடைக்கலன்னா நீங்கள் நான் சொல்ல சொல்ல உங்கள் மைண்டில் வந்து கால்குலேட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ பேப்பர் பென் இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஒருவேளை இந்த ஹெல்த் ஸ்கோரை மிஸ் பண்ணிங்கன்னா 2வது வாட்டி கூட இந்த வீடியோ பாருங்கள், தப்பு கிடையாது. ஆனால் ஹெல்த் ஸ்கோர் ரொம்ப முக்கியங்க. ஸோ ஒரு 10 செகண்ட்ஸ் நான் டைம் தரேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் பேப்பர் பென்னை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஓகே, எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ முதல் கேள்வி, நீங்கள் வந்து நான் கேட்க கேட்க நீங்கள் வந்து ஸ்கோரிங் பண்ணிகிட்டே வரணுங்க. ஸோ இந்த கேள்விக்கெல்லாம் பதில் நீங்கள் எப்படி எதை வச்சு ஸ்கோர் பண்ணணும்னா, கடந்த ஒரு வாரத்தில் எப்படி இருக்கு, ஒரு வாரத்துலேருந்து 2 வாரத்துக்குள்ள நீங்கள் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க, அதை மைண்டில் வச்சு தான் ஸ்கோர் பண்ணணும். நான் போன மாதம் நல்லா இருந்தேன் அதனால நீங்கள் உங்கள் ஹை ஸ்கோர் கொடுக்கக்கூடாது. எப்போவுமே இது வந்து ஒரு லாஸ்ட் 15 நாள் எப்படி இருக்கீங்க, அண்ட் இன்னொன்று ஹானஸ்ட்டாக கொடுங்க. ஏன்னா இந்த ஸ்கோரை நீங்கள் வந்து உங்களுக்கான நல்லதுக்காக தான் இதை கொடுக்குறோம். ஸோ இந்த ஸ்கோரை நீங்கள் பெருசாக தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கப்புறம் உங்களோட ஹெல்த் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்றதை நம்ம சொல்ல முடியும். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி என்னன்னா, நீங்கள் டெய்லி காலையில் எந்திக்கிறீங்க இல்லையா? ஸோ எந்திரிச்ச உடனே இம்மீடியட்டாக மோஷன் போகிறீங்களா? அதாவது நிறைய பேர் என்னன்னா ஏதாவது சப்போர்ட் காஃபியோ இல்லை வாக்கிங்கோ இல்லை நியூஸ் பேப்பர் படித்தாதான் மோஷன் போகுதுன்னு சொல்லுவாங்க. அப்படி எதுவும் இல்லாமல் எந்திரிச்ச ஒரு 20 நிமிடங்கள்லேயே நீங்கள் வந்து நல்லா டெய்லியுமே அழகாக மோஷன் போயிடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2 மார்க் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு. இதே வந்து நீங்க வந்து ஒரு 4, 5 நாள் அப்படி போகிறேன், ஆனா ஒரு 2, 3 நாள் வந்து மோஷன் போகாம பிரச்சனையா இருக்கு, இல்ல டிலேவா போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க 1 மார்க் கொடுத்துக்கலாம். இல்ல மோஷன் பிரச்சனை இருக்கு, எனக்கு கான்ஸ்டிபேஷன், டயரியா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க வந்து 0 கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ நல்லா மோஷன் போறேன்றவங்க 2, சில நேரம் போறேன்றவங்க 1, எப்பவுமே பிரச்சனைகள் இருக்குன்றவங்க 0 மார்க் உங்களுக்கு கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின், நான் வந்து கரெக்டான வெயிட்ல இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து 2 கொடுத்துக்கலாம். இல்ல ஒரு 5 கிலோ முன்ன இல்ல 5 கிலோ பின்ன குறைவா இருக்கேன், 5 கிலோ அதிகமா இல்ல 5 கிலோ குறைவா இருக்கேன்னு சொல்றாங்க, 1 மார்க் கொடுத்துக்கலாம். இல்ல நான் வந்து கிட்டத்தட்ட 10 கிலோ மேல 10 கிலோல இருந்து மேல வந்து அதிகமா இருக்கேன், இல்ல 10 கிலோக்கு மேல வந்து கம்மியா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க 0 மார்க் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ கரெக்டான வெயிட் இருக்கவங்க 2, கொஞ்சமா 5 கிலோ டிஃபரன்ஸ் இருக்கவங்க 1, ரொம்பவே டிஃபரன்ஸ் இருக்கவங்க 0. அடுத்த கொஸ்டின், ஸோ ஐ ஹாவ் அ கிளியர் ஸ்கின். உங்களோட ஸ்கின் வந்து கிளியராக இருக்குன்னு நினச்சிங்கன்னா 2 கொடுக்கலாம். எந்த பிம்பிள்ஸ் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறவங்க 2 மார்க் கொடுக்கலாம். இல்லை சில மாதங்கள் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, தோல் நோய் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது, ரேஷஸ் வருது, அலர்ஜி இருக்குது, எப்பயாவது வருஷத்தில் ஒரு 2, 3 வாட்டி அப்படி வருது அப்படின்னா, சம் டேஸ் அப்படின்னா 1 கொடுக்கலாம். இல்லை தோல் சம்மந்தப்பட்ட நோய் இருக்குது, ஆக்னி, பிம்பிள், ரேஷஸ்ஸு, சொரியாசிஸு, எக்ஸிமா இப்படின்ற மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? ஸோ ஸ்கின் ரிலேட்டடாக அதாவது தோல் ரிலேட்டடான நோய்கள் ஏதாவது இருந்ததுன்னா அவங்க வந்து 0 கொடுக்கலாம். சரிங்களா? அடுத்து, ஸோ ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் வந்து எனர்ஜியாக இருக்கீங்களா யோசிச்சு பாருங்கள். காலையிலேருந்து இரவு வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா எனர்ஜெட்டிக்காக இருந்தீங்க அப்படின்னா 2 மார்க் கொடுக்கலாம். இல்லை நான் மதியம் வரைக்கும் இருப்பேன், அதுக்கப்புறம் வந்து எனர்ஜி ட்ராப் ஆகிடுது மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம், அந்த மாதிரி இருக்கு அப்படின்னீங்கன்னா 1 கொடுக்கலாம். இல்லை எப்போவுமே வந்து டல்லாகவே இருக்குது, அடிக்கடி தூக்கம் வந்துக்கிட்டே இருக்குது, எனர்ஜியே லோவாக இருக்குது டாக்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா 0 நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஹை எனர்ஜியாக இருக்கீங்கன்னா 2. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போகிறேன். ஸோ தினமும் 2 வேளையாவது நல்லா பசி உணர்வு நல்லா வந்து சாப்பிட்றீங்க, நீங்கள் டெய்லியுமே 2 வேளையாவது பசிச்சு சாப்பிட்றீங்க நல்லா அப்படின்னா 2 கொடுக்கலாம். இல்லை சில நேரம் பசிச்சு சாப்பிடுவேன், சில நேரம் பசிக்காமையே சாப்பிட்றேன், ஏன்னா ஸ்கூல் போகிறேன், என்னோட டைமிங் எப்படி, வேலை செய்கிற டைமிங் எப்படி அப்படின்னு நினைக்கிறவங்க 1 கொடுக்கலாம். எப்போவுமே வந்து நான் வந்து டைமுக்கு சாப்பிட்றேன், பெருசாக பசிக்காக வெயிட் பண்ண முடியாது, நான் சாப்பிட்றேன் அப்படின்றவங்க 0 கொடுத்துக்கலாம். அடுத்த கேள்வி, ஸோ ஐ எக்ஸ்பீரியன்ஸ் டீப் ஸ்லீப். அதாவது ஃபர்ஸ்ட் டீப் ஸ்லீப்னா என்னன்னு சொல்றேங்க. ஒரு குழந்தை வந்து நீங்க தூங்குறதை கவனிச்சு பாருங்க. ஒரு குழந்தை தூங்குதுன்னா காலையில எந்திக்கிற வரைக்கும் அது வந்து டீப் ஸ்லீப்பா இருக்கும். அதாவது நீங்க அந்த குழந்தைய எடுத்து இன்னொரு ரூம்ல வந்து ஷிஃப்ட் பண்றீங்க அப்படின்னா கூட அந்த குழந்தைகள் தெரியாது. ஸோ காலையில எந்திரிச்சோன்னா ரொம்ப ஒரு மாதிரி டல்லா இருக்கும், ஒண்ணுமே புரியாம அமைதியா இருக்கும். அப்ப என்னன்னா ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துக்கு அந்த குழந்தை போகும். எப்பவுமே நீங்க குழந்தைங்களை நோட் பண்ணி பாருங்க. அப்படி நீங்க தூங்குறீங்க, எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நல்லா தூங்குறீங்க அப்படின்னா 2 கொடுக்கலாம்.
இல்லை ஒரு வாட்டி 2 வாட்டி முழிப்பு வருது, தூக்கம் கொஞ்சம் சில நேரம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்றவங்க 1 கொடுக்கலாம். இல்லை எப்போவுமே தூக்கம் எனக்கு சரியாக வரதில்ல, அதாவது ஒரு 7-8 மணி நேரம் தூங்கணுங்க, அப்படி இல்லை சரியாக தூக்கம் வரல, தூக்கம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றவங்க 0 கொடுத்துக்கோங்க. அடுத்து ஸோ ஐ எக்ஸ்பீரியன் நோ பெயின், அதாவது என் உடம்புல எந்த ஒரு வலிகளும் இல்லை அப்படின்னு இருக்கவங்க 2 கொடுத்துக்கலாம். இல்லை ஏதோ ஒரு சின்ன சின்ன தலைவலி அப்பப்போ வரும், கை கால் வலி இல்லை முதுகு வலி லைட்டாக இருக்குது அப்படின்றவங்க 1 கொடுக்கலாம். நல்லாவே வலி இருக்குது, முதுகு வலி கை கால் வலி ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸாக இருப்பீங்க, மைக்ரெயினாக இருக்கலாம், தலைவலி இந்த மாதிரி ஸ்பைனல் கார்டு இது வலியாக இருக்கலாம், இந்த மாதிரி அதிக வலி இருக்குது, இல்லை நோய் அதுக்கான மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்க, இல்லை எடுக்காத கூட ரொம்ப நிறைய எப்பவுமே வலியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க 0 கொடுத்துக்கலாம். பண்ணிட்டீங்களா? ஸோ நோட் பண்ணிட்டே வாங்க, இல்லைன்னா மைண்ட்லேயாவது நீங்கள் வந்து கால்குலேட் ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ அடுத்து ஐ ஃபீல் ஜாய்ஃபுல் அண்ட் லாஃப் மோஸ்ட் ஆஃப் த டைம் இன் அ டே. ஸோ என்னன்னா எப்போவுமே வந்து சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருப்பீங்க, அப்படி அப்படி இருந்தீங்கன்னா 2 கொடுத்துக்கலாம். இல்லை நான் சில நேரம் சந்தோஷம் இருப்பேன், சில நேரம் வந்து அந்த கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படின்றாங்க 1. எப்போவுமே வந்து சோகமாக இருப்பேன், அதாவது சிரிப்பே என் லைஃப்பில் அவ்வளோவா இல்லை, சந்தோஷமாக இல்லை, பெருசாக இல்லை, ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை, ஒர்க்கில் ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி இருக்குன்னு நினச்சிங்கன்னா 0 கொடுக்கலாம். ஸோ அடுத்த கேள்வி 9வது கேள்வி. ஸோ எப்போவுமே வந்து நான் தூங்கி எந்திக்கும் போது புத்துணர்ச்சியாக எந்திப்பேன், அதாவது எந்தூசியாஸ்டிக்காக எந்திப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ என்னன்னு சொல்கிறேன் இது, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன், நம்ம இப்போ ஸ்கூலுக்கு போகிறீங்க, நம்ம ஸ்கூல் டைமில் வந்து எக்ஸ்கர்ஷன் போகும்போது ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? ஸோ நான்லாம் வந்து எக்ஸ்கர்ஷன்றதுனா நைட்லாம் பெருசாக தூங்கவே மாட்டேன். ஸோ காலையில் எப்போ வருது அப்படின்றதுக்காக நான் காத்துட்ருப்பேன். ஸோ அப்போ தூக்கமே வராது, காலையில் எப்போனா விடியும் அப்படின்னு. அப்போ எந்திரிச்ச உடனே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எழுந்துச்சி வந்து நான் எவ்வளோ சீக்கிரம்னாலும் எந்திக்க முடியும். ஸோ அப்படி நீங்கள் வந்து டெய்லி எந்திக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக அந்த நாள் வந்து ஓகே நான் ஒர்க்குக்கு போகிறீங்களா இருக்கலாம், நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக கூட இருக்கலாம். ஸோ ஒரு மோட்டிவோட ஒரு சந்தோஷமாக எந்தூசியாஸ்டிக்காக நீங்கள் எந்திக்கிறீங்க அப்படின்னா 2 கொடுக்கலாம். இல்லை சில நேரம் அப்படி எந்திக்கிறேன், சில நேரம் அப்படி எதுவும் இல்லை டல்லாக எந்திக்கிறேன், பெருசாக எனக்கு சந்தோஷமாக பெருசாக எந்த ஒரு பர்பஸ் இல்லாமல் எந்திக்கிறேன் அப்படின்னா 1. இல்லை எப்போவுமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஏன்டா ஸ்கூலுக்கு போகிறோம், ஏன்டா காலேஜ், ஐயோ இந்த வேலை செய்யணுமே அந்த வேலை செய்யணுமே அப்படின்ற ஒரு இது இருந்தால் நீங்கள் 0 கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் கேள்வி வந்து நான் சொல்கிறேன். ஸோ லாஸ்ட் கேள்வி, ஸோ பெருசாக எந்த ஒரு நோயும் இல்லை, வருஷத்துக்கு ஏதோ 1-2 வாட்டி சளி பிடிக்கும் இல்லை ஃபீவர் வரும் அப்படின்னா 2. ஏன்னா ஃபீவரே வராமல் யாருமே இருக்க முடியாதுங்க. ஸோ எனக்கு கூட 1 வாட்டி 2 வாட்டி வரும். ஸோ யாருக்கெல்லாம் ஃபீவர் உடம்பு சரியில்லாதோ அப்போ தான் வந்து இம்யூனிட்டி டெவலப் ஆகும். ஸோ மைல்டாக வந்து வியாதம் வருதுன்னு நினைக்கிறவங்க 2. ஃப்ரீக்வெண்ட்டாக அதாவது 2 மாதத்துக்கு ஒரு தடவை தலைவலியோ சளி பிடிக்குது, இந்த மாதிரி ஃபீவர் வருது, இம்யூனிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க 1 கொடுத்துக்கலாம். இல்லை எப்போவுமே எனக்கு வந்து ஏதோ ஒரு மேஜர் வியாதி, அதாவது டயபெட்டிஸ், பிபி, தைராய்டு, ஆஸ்மா, ஆங்ஸைட்டி, ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரி பல நோய்கள் இருக்க மருந்து எடுத்துட்டு இருக்கீங்கன்னா 0 கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த 10 கேள்விக்கு நீங்கள் வந்து ஸ்கோரிங் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஸ்கோரிங் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுங்க. குரூப்பில் வந்து போல் மாதிரி இன்னைக்கு கொடுப்பாங்க ஓட்டிங். ஸோ எந்தெந்த ஸ்கோரில் நீங்கள் இருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் பார்ட்டிசிபேஷன் ரொம்ப முக்கியங்க. ஸோ யாரெல்லாம் கரெக்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஸ்பெஷல் கிஃப்ட்டு மேலும் எல்லாமே நம்ம தரோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஸ்கோரிங் பண்ணுறது மூலயமா நாளைக்கு, ஸோ இன்றைக்கி பண்ணீங்கன்னா நாளைக்கு நான் என்ன சொல்லுவேன்னா டே 2ல் வந்து உங்களோட ஸ்கோர், உங்களோட ஹெல்த் ஸ்கோரை வச்சு உங்களோட ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஸோ மறக்காமல் இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி இன்னைக்கு நைட்டுக்குள்ளே குரூப்பில் வந்து நீங்கள் வந்து போடுங்க, சரிங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து நிறைவுக்கு வருதுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இஃப் யூ ஆர் பார்ன் ஹெல்தி யூ ஷுட் டை ஹெல்திங்க. ஸோ இது என்ன சொல்ல வரோம், நீங்கள் வந்து நம்ம பிறக்கும் போது ஹெல்த்தியாக பிறக்கிறோம், அப்போ இறக்கும் போதும் அதே மாதிரி ஹெல்த்தியாக பிறக்கணும், ஹெல்த்தியாக இறக்கணும். ஸோ நடுவில் நம்ம பண்ணுற சில தப்புகளால் தான் நம்ம வந்து நோய் வந்து கஷ்டப்பட்டு இறக்குற மாதிரி இருக்குது. ஸோ நல்ல ஹெல்த்தியாக வந்து நான் வந்து இறக்கணுன்றதுலாம் என்ன, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பாட்டி தாத்தாலாம் நல்லா இருப்பாங்க, டக்குன்னு வந்து கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க, கொஞ்ச நாள் படுத்திருப்பாங்க, அப்படியே இறந்துருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்குமே டக்குன்னு தூங்கியிருப்பாங்க, தூக்கத்திலே இறந்துருவாங்க. இதுதான் வந்து ஹெல்த்தியாக நல்ல சாவுன்னு சொல்லுவோம். அப்போது நம்ம வந்து நல்லபடியாக பிறக்கிறோமா, ஹெல்த்தியாக பிறக்கிறோன்னா கண்டிப்பாக உங்களால் ஹெல்த்தியாக வந்து சாக முடியும். ஸோ அதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இப்போ உங்களுக்கு நோய் இருந்தாலும் கண்டிப்பாக அதுலேருந்து வெளியில் வர முடியுங்க. ஸோ நிறையா பேர் வந்து இதை வந்து ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நிறையா பேர் வந்து ஹெல்த்தியாக வந்து வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டே 1 வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ டே 2ல் வந்து
இந்த டே 1 உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் குரூப்பில் வந்து நைட்டு சேட் ஓப்பன் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த டே 1 யூஸ்ஃபுல்ன்ற மாதிரி நீங்கள் வந்து போடுங்க. எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அண்ட் பார்க்காதவங்களும் இதை வந்து பார்க்க தோணும். சரிங்களா? ஸோ அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே இன்றைக்கி ஃபுல்லாகவே ஹெல்த்னா என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ நாளைக்கு டே 2 வந்து டிசீஸ்னா என்ன அப்படின்றது பார்த்துடலாம். ஸோ டிசீஸ்னா என்ன, டிசீஸ்க்கான காரணம் என்னன்றது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா டிசீஸ்னா என்னன்ட்டு சில எக்ஸாம்பிள்ஸ், இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி வந்து நம்ம வந்து சொல்லி தருவாங்க. ஸோ டே 2ல் வந்து நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நாளைக்கு இதை விட பெட்டராக இன்னும் சூப்பரான நாலேஜஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ இன்னும் ஒரு வாட்டி பார்க்கணுன்னா கூட நீங்கள் பாருங்கள். இது ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இன்னொரு 2-3 டேஸ் வரைக்கும் இது லைவ்லேயே இருக்கும். ஸோ அதுக்குள்ளே பார்த்துருங்க. இன்னொரு வாட்டி பார்க்குறதா கூட பாருங்கள். உங்கள் ஃபேமிலிக்கு யாராவது பார்க்க வைக்கணும்னா கூட நீங்கள் அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். ஸோ டே 1ல் நீங்கள் நிறைய கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டே 2ல் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். மறக்காமல் குரூப்பில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. நன்றி, வணக்கம்.